ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கார்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நான் அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தோசை மாவு மாதிரி. நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்சோடனே அப்படியே நீங்கள் தோசை கல் சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்மக்கிட்ட இட்லி மாவு தோசை இல்லை அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு கார்ன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் அப்படியேவும் நம்ம ஊற்றலாம். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஆனியன் அந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இது வெந்ததுக்கப்புறமா பரட்டி போட்டு நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்தனால கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸ்வீட் கார்ன் அப்படின்னு போட்டனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அந்த தோசை. அதுக்காக நம்ம வந்து இதில் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் ஈஸியாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.